இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க சார். வாங்க. ஓகே. டேய் ரவி, என்னடா என்னமோ ஜெயிலுக்கு போறது உறுதின்னு இவர் பாட்டுக்கு இங்க வந்து நிக்கிறாரு. போறதுக்கு Dress ஏதாவது எடுத்துட்டு போக வந்திருப்பாரோ? ஏய் இவ வேற. ஆமாடி, வீட்டுக்கு போய் பேஸ்ட் பிரஷ்லாம் எடுத்து வாங்கன்னு சொல்லி கைதி அனுப்புவாங்களா? ஏதாவது சொல்லிக்கிட்டு. இப்பதானே ஃபோன் வந்துச்சு. கடைசி நேரத்துல கோர்ட்ல ஏதோ ட்விஸ்ட் ஆயிடுச்சா? ட்விஸ்டா? ட்விஸ்டா? என்ன பெரிய ட்விஸ்ட்? சரி, இந்த ஆளு வந்தது ஒரு வகையில நல்லதுதான். அடுத்த மாசம் பணம் வந்துரும்ல. வரட்டும். ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க. எல்லாரும் நில்லுங்க. உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. வேண்டாம் சீதா, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? இருங்க. இத்தனை வருஷமா நீங்க பேசும்போதெல்லாம் உங்களை அமைதியா இருங்க, பேச வேண்டாம், அவங்க நம்ம பிள்ளைங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உங்க அப்பா ஒவ்வொரு முறையும் உங்களை கண்டிக்கும் போதும் உங்களை வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு அவர் சொல்லும் போது கூட மனசார நீங்க ஏன் கூட தான் இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷயத்துல நீங்க பண்ண காரியம் இவ்வளவு நாளா நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு துளி கூட அர்த்தம் இல்லாத மாதிரி பண்ணிட்டீங்க. உங்க அப்பா உங்க எல்லாரையும் எப்பவோ அவரோட மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. நான் ஒருத்தி மட்டும்தான் என் நெஞ்சில உங்களை சுமந்துகிட்டு இருந்தேன். இனி அவரே உங்களை ஏத்துக்கிட்டாலும் நான் உங்களை ஏத்துக்க மாட்டேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை என் பிள்ளைங்கன்னு ஒத்துக்க மாட்டேன். இந்த உலகத்துல யாரு வேணாலும் எப்படிப்பட்டவங்களை வேணாலும் நான் ஏத்துக்குவேனே ஒழிய உங்களை மட்டும் எந்த காலத்திலயும் நான் மன்னிக்கவே மாட்டேன். மன்னிக்கிறதுக்கு உண்டான தகுதியை கூட நீங்க எல்லாரும் இழந்துட்டீங்க. நீ பிறந்து முதல் 6 மாசம் கையில இருந்த தொட்டில போட்டா கதறி அழுவ. அந்த முதல் 6 மாசம் நாங்க 2 பேரும் மாறி மாறி உன்னை எங்க கைய விட்டு இறக்காம வச்சிருப்போம். ஆனா நான் கதறி அழும்போது நீ என்னை கை விட்டுட்டு வேடிக்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த இல்லடா? அண்ணா, என்ன பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீயே. ஆமாங்க, நீங்க ஆபத்தான நிலையில இருந்து உதவாத இவனுங்க கிட்டலாம் இனி எந்த எதிர்பார்ப்பும் வைக்க கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு முறையும் பிள்ளைங்க தப்பு செய்யும் போதெல்லாம் தெரியாம செய்யறாங்க, அடுத்த முறை திருந்திடுவாங்கன்னு நானும் பொறுமையா இருந்தேன். நாம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆனா பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தாங்க இத்தனை வருஷமா நானும் அமைதியா இருந்தேன். ஆனா இனி அவனுங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நாம நல்லா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க கூட சொல்லுவீங்களே, இவனுங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், இவங்கள ஜெயிச்சு காட்டணும்னு. இவர் என்ன பிள்ளைங்க கிட்டயே இப்படி சவால் விடுறாருன்னு அப்போ எனக்கு தோணும். ஆனா இப்ப நானே சொல்றேங்க, இவனுங்களுக்கு முன்னாடி நாம நல்லா வாழ்ந்து காட்டணும். ஒரு அப்பாவோட கோவங்கிறது அந்த நேரத்துல கண்டிப்போட போயிடும். ஆனா ஒரு அம்மாவோட கோவம் என்னங்கறத இனிமேதான் இவனுங்க பார்க்க போறானுங்க. நான் வீட்டு வேலைக்கு போனதையும் நீங்க டிரைவர் வேலைக்கு போனதையும் இவங்க எல்லாரும் எவ்வளவு இளக்காரமா பார்த்தாங்க. நமக்கு ஒண்ணுமே முடியாம வேற வழி இல்லாமதான் நாம அப்படியெல்லாம் போனோன்னு இவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதையெல்லாம் தாண்டி நாம பெருசா பண்ணணுங்க.
இது உன்னோட சவால் மட்டும் இல்ல சீதா, நம்மளோட சவால். பிள்ளைங்க மேல இருந்த நம்பிக்கை எல்லாமே அவருக்கு மொத்தமா விட்டு போச்சு. அதான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்ல கடங்காரனா இருக்க கூடாதுன்னு அவர் யோசிக்கிற அளவுக்கு நாங்கெல்லாம் ஆயிட்டோம் பாண்டி. நீ யாருங்கிறது உங்க அப்பா அம்மாக்கு நல்லாவே தெரியும் மலரு. இது பாரு, நீயும் நானும் அவங்க கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணது மட்டும்தான் அவங்க ஒரே வருத்தம். உண்மையில அவங்களுக்கு கோவம்லாம் கிடையாது மலரு. அவங்க கோவம் எல்லாம் உன் அண்ணனுக்கு மேலதான். நம்ம ஏதாவது பண்ணணும் பாண்டி. மலரு, நீ தப்பா தெரியலன்னா நான் உனக்கு சொல்லிட்டா, என்ன? உங்க அப்பா அம்மாவை நம்ம ஜெயிக்க வைக்கணும் மலரு. என்னடா சொல்ற? இது பாரு, நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறது இன்னைக்கு இல்லைனாலும் நாளை கூட பாத்துக்கலாம். ஆனா இந்த வயசுல மொத்தமா எல்லார் மேலயும் நம்பிக்கை இழந்து போய் நிக்கிற உங்க அப்பா அம்மாவுக்கு தேவை ஒரு சப்போர்ட். அவங்களாட்ட போய் எல்லா புள்ளிகளும் அப்படி கிடையாது, சரிங்களா? அப்பா அம்மாக்காக உயிரையும் கொடுக்குற புள்ளிங்களும் இருக்காங்கன்னு சொல்லி நாம தான் புரிய வைக்கணும். நம்ம எவ்வளவோ செஞ்சு பார்த்தோம், அவர்தான் நம்மள பக்கத்துல கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாரே. ஐயா, அவர் யார் மலரு நம்மள சேர்த்துக்கிறதுக்கு? அவர் சேர்த்துக்கலன்னா நம்ம இல்லைன்னு போடுவோமா? உங்க அண்ணனுக்கு கொடுத்தா பேச்சுவார்த்தை இல்ல, ஆனா அவனை பாத்தியா, எதுவா இருந்தாலும் உள்ள பூந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயினேங்கிறான். இத பாரு, பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவனே தயங்காம பண்ணிட்டு போகும்போது நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். எதுக்கு மலரு தயங்கணும்? இல்ல யாரு கேட்கணும்னு நினைக்கிற? காலேஜ் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்ல, இந்த லட்சணத்துல இவன் நம்மள வந்து பார்க்க போறானாம். அப்பா, உங்க 2 பேருக்கும் தேவையானதை செய்ய வேண்டியது என்னோட கடமை. என் தலை அடகு வச்சாது செய்வேன். நான் செய்ய போறத தயவு செஞ்சு வேணான்னு மட்டும் தடுக்காதீங்க. என்ன பாசம் என்னைக்கும் இல்லாத மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் தூக்கலா இருக்கு. இவ வேற ஏதோ பிளான்ல தான் வந்திருக்கா போல. காலம் பூரா தலையை அடகு வைக்க போறேன், தலையை அடகு வைக்க போறேன்னு வசனம் மட்டும்தான் பேச முடியும். ஏதோ தங்க வெள்ளியா இருந்தா விக்கலாம், யாராவது தலையை அடமானம் வச்சு பணம் தருவாங்களா? இந்த லட்சணத்துல இதெல்லாம் வக்கீலுக்கு படிக்குது. நல்ல வேளை, நான் கூட இந்த ஆளு பொண்ணை மன்னிச்சு ஏத்துக்குவாருன்னு நினைச்சேன். சீதா, நான் கிளம்புறேன். அப்பா, ஒரு நிமிஷம். அப்பா, நீங்க பாட்டுக்கு ராஜாக்கு பணம் கொடுக்கணும், ரவிக்கு பணம் கொடுக்கணும்னு உங்க இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணி இப்ப பாருங்க, ஜெயிலுக்கு போற வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு வீட்ல இருக்கிற நாங்க அழுதுட்டு இருக்கணுமா? சரி, எங்களை விடுங்க. அம்மாவை நினைச்சு பாத்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணிருப்பீங்களா? இந்த பாரு, அது என்னோட பர்சனல் விஷயம், அதுல தலையிடுறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது எப்படி தலையிடக்கூடாதுன்னு நீங்க சொல்லலாம்? நான் உங்க பொண்ணுப்பா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தலையிட்டு தான் ஆவேன். பொண்ணெல்லாம் தலைமுழுகி ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்பதான் புதுசா வந்து தலையிடுறாளாம். சீதா, போ சொல்லு சீதா, இவள சும்மா வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு.